கல்வி அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு சார்? கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஹிஸ்ட்ரி தான் அவர் கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான். பிஏ படிக்கும்போது காலேஜை விட்டு வெளியே போகணும்னு நினச்சேன். அவளுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் இங்கிலீஷ் அவ்வளோ வராது. அதனால் திருப்பி தான் வந்து எம்ஏ ஈவிஆர் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான். திருப்பி எம்ஃபிலுக்கு வந்து படித்தேன். எம்ஃபில் எனக்கு அட்மிஷன் 8 பேரில் எனக்கு ஒரு ஆள் கிடச்சி. எம்ஃபில்ல எனக்கு ஒரு கைடு வந்தார், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சுந்தரராஜன், டாக்டர் சுந்தரராஜன் சார். அவரே மாதிரி படிக்கணுங்கிற ஒரு ஓகே ஓகே அந்த ஒரு தூண்டுதல் அங்கே தான் ஏற்பட்டு அங்கே தான். ஆனால் அவங்களுக்கு அப்போ சின்ன வயசில் இருக்கப்போ இது மாதிரி ஒரு உயர் அதிகாரியாக ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே என்ன கிடையாது. ரொம்ப ஜாலியாக விளையாடணும் விளையாடணும். பள்ளியிடம் போகிறதே கஷ்டமாக இருக்கும். லீவ் எப்போ வரும்னு நினைப்போம். இது எல்லாமே ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோட பயணிச்சதா இல்லை எல்லாமே விபத்தா நடந்ததா? இல்லை, விபத்தா நடந்தது வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் விபத்தா நடந்தது. முக்கியமான கட்டத்தில் தான் வேலையை விடுறீங்க. வெளில என் பொண்ணு பிறந்த 94 வேலை கடமைகள் பொறுப்புகள் அதிகமாகும். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவேன். எனக்கு என்ன யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. கட்டாயமே படுத்த முடியாது. என் மனசாட்சிக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுவேன். எந்த வேலைனாலும் பார்க்க ரெடியாக இருப்பேன். பட் ஆனால் பார்க்குற வேலையில் கரெக்டாக பார்ப்பேன். ஒரு ரிட்டையர்டு லைஃப் எப்படி சார் இருக்கு? ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் ஃபேமிலியோட தான் இருக்கேன். எங்கேயும் போகிறதில்ல, ஃபேமிலியோட தான் இருக்கிறேன். பட் இப்போ தான் ஃபேமிலியில் இருக்கிறதுனா எல்லா சார் வணக்கம். வணக்கம். முனைவர் வெள்ளதுரை அந்த பேர் கேட்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக உங்கள் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வரப்போ நீங்கள் படித்த பட்டங்கள் அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கல்வி அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு சார்? கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் +2 முடிச்சுட்டு பிஏ சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கும்போது கிராமங்கள்லேருந்து வந்தால் நாங்கள் தானே கிராமத்து ஆட்கள் தானே, எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷில் பேசினதை எல்லாருமே நிறையா பேர் இருந்தோம். அப்போ நாங்கள்லாம் கடைசி பெஞ்சு, நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்சில் படிக்கிற ஆட்கள் இல்லை. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நீங்களும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டீனுக்கு மேலே எங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஹிஸ்ட்ரி தான் ஒன்றும் அப்படி படிக்கும்போது எங்களுக்கு அவர் இங்கிலீஷில் பேசுகிறவாரு தெரியாது. பட் ஃபஸ்ட் செமஸ்டர் முதல்ல சரி காலேஜை விட்டு போயிடலாங்கிற ஒரு ஐடியாவே வந்துட்டோம். நாங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லோரும். ஓகே. அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரினா ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும். என்ன ஸ்போர்ட்ஸ் சார் உங்களுக்கு? நான் அத்லெட்டு. ஓகே. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அத்லெட்டு. அதனால் நமக்கு சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து நாங்கள் எக்ஸாம் அப்படியே எப்போவுமே +2 ஒரு தட்டுற மாதிரி அப்படியே தட்டி எழுதணும். அங்கே இங்கிலீஷில் இதில் எழுதினோன்னா பாஸ் பண்ணோன்னா சரி கண்டினியூ பண்ணிட்டோம். எங்கள் ப்ரொஃபஸர் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், போக போக பழகினோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ அரியர் போட்டோம், பாஸ் பண்ணோம், அரியர் போட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். கடைசியில் பிஏ முடித்த உடனே எம்ஏ ஈவிஆர் காலேஜுக்கு போயிட்டேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி வந்து ஈவிஆர் காலேஜில் மட்டும்தான் உண்டு. கவர்மெண்ட் காலேஜ் அது, ஈவிஆர் காலேஜ், அந்த காலேஜில் மட்டும்தான் உண்டு. சோசியல் டைனாமிக்ஸ் சென்ட் ஜோசப்ஸில் உண்டு ஒரு குரூப், தெரிஞ்சிருக்கும். எம்ஏ சோசியல் டைனாமிக்ஸ் எடுத்தேன். ஏன்னா அங்கே 18 பேர் தான் அட்மிஷன், 18 பேர் தான். யூனிவர்சிட்டி காலேஜ் ஒரே காலேஜில் தான். 18 பேரில் எனக்கு கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டு. உடனே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் வந்து சோசியோ டைனாமிக்ஸ் எடுத்தேன். எம்ஏ சோசியோ டைனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வேக்கண்ட்டு, ஈவிஆர் காலேஜில் வேக்கண்ட் வந்துருந்தேன்னா எனக்கு அட்மிஷன் கார்டு வந்தோன்னா திருப்பி இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அங்கே போய் எம்ஏ சேர்ந்தேன். ஓகே. எம்ஏ சேர்ந்து முடித்த உடனே அங்கேருந்து திருப்பி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு வந்தேன். இல்லை, அந்த டாக்டரேட் முனைவர் பட்டம் வந்து இதில் வாங்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அதைத்தான் சொல்கிறேன். எம்ஃபிலுக்கு இங்கே வந்தேன். எம்ஃபிலுக்கு எப்படி வரேன்னா இங்கே 8 பேர் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எம்ஏ கிடையாது, எம்ஃபில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 8 பேர் அட்மிஷன். யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது, யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு ஒரு 8 பேர் அனுப்புகிறாங்க. அதில் 8 பேரில் நான் ஒரு ஆள் வந்து அட்மிஷன் ஆகிட்டேன். அட்மிஷன் ஆனோம். எனக்கு பிஏ அடிக்கும்போதே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருந்தார். பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கும்போதே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஆனால் எம்ஃபில்ல எனக்கு ஒரு கைடு வந்தார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சுந்தரராஜன், டாக்டர் சுந்தரராஜன் சார். அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி. ஓகே. எம்ஃபில் தீசிஸில் போட்டேன். தீசிஸில் வந்து அவர் இதை போட்டேன். அவரே மாதிரி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஓகே ஓகே. அந்த ஒரு தூண்டுதல் அங்கே தான் ஏற்படும். அங்கே தான். இல்லைன்னா நான் ரொம்ப புத்திசாலி கிடையாது.
கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான். பிஏ படிக்கும்போது காலேஜை விட்டு வெளியே போகணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இங்கிலீஷ் அவ்வளோ வராது. அதனால் திருப்பி தான் வந்து அதை டெவலப் பண்ணி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தேன்னா டெவலப் பண்ணி எம்ஏ ஈவிஆர் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான். திருப்பி எம்ஃபில் இங்கே வந்து படித்தேன். எம்ஃபில் எனக்கு அட்மிஷன் 8 பேரில் எனக்கு ஒரு ஆள் கிடச்சிது. அந்த அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் டெவலப் ஆகுது. அதில் வந்து இங்கிலீஷை அங்கே படித்ததுனால திருப்பி டாக்டர் சுந்தர்ராஜன் சார் வந்து எனக்கு கைடு எம்ஃபில்ல. அவர் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி. ஸோ அவரே மாதிரி படிக்கணுங்கிறதுக்காக தான் இதை படித்தேன். எம்எட்டும் முடித்தேன். எம்எட்டும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். பிஎட் எம்எட் முடித்தேன். பிஹெச்டி வந்து உருமு தனலட்சுமி காலேஜ் தான் வைஸ் பிரின்சிபால் எனக்கு கைடு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இன்டர் டிசிப்ளினில் முடித்தேன். அவர் தான் இது டாக்டர் சுந்தரராஜன் சார். இப்போ ஒரு ரிட்டையர்டு லைஃப் எப்படி சார் இருக்குது? ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட தான் இருக்கேன். எங்கேயும் போகிறதில்ல, ஃபேமிலியோட தான் இருக்கிறேன். பட் இப்போ தான் ஃபேமிலியில் இருக்கிறதுனா எல்லா பிள்ளைகளும் செல்ஃபோனோட தானே லிங்காக இருக்குது. செல்ஃபோனில் தான் லிங்காக இருக்குது. உரையாடுற நேரம் கம்மியாயிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறேன். உரையாடுற நேரம் கம்மியாயிட்டு. முன்னால் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் வேறு வழி கிடையாது. அவங்கள பார்க்கணும், அவங்ககிட்ட தான் பேசணும் தானே. இப்போ வந்து செல்ஃபோன் உரையாடல் தான் அதிகமாகி போச்சு. நம்ம கேட்டால் பதில் சொல்லுவாங்க, நம்ம இருந்தால் பதில் சொல்லுவாங்க. நம்ம கேட்டால் நம்ம என்ன இப்போ கொஸ்டின் கேட்க வேண்டிய ஒன்வேர்டு கொஸ்டின் மாதிரி கேட்க வேண்டிய ஆன்சர் பண்ணது அப்படியே இருக்கு. இப்போ உங்களோட இளமை காலம் எப்படி சார் இருந்துச்சு? உங்கள் தகப்பனார், உங்கள் அப்பா அம்மா, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஓகே, 10 இயர்ஸ் இருந்தாங்க. 10 இயர்ஸ் முடிச்சுட்டு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 74 ஐ திங்க் 73 74 வந்து எஸ்ஐ ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆனாங்க. ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆனாங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க அந்த மிலிட்ரியில் இருந்தது, ஏர்ஃபோர்ஸில் இருந்தனால இங்கே இருந்தனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு. நாங்களாம் நல்லா 11th நான் 79-80 பேட்ச் எஸ்எல்சி. அப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டு வருது. 11th 12th கடைசி 11th எஸ்எல்சி கடைசி செட்டு, +2 ஃபஸ்ட்டு செட்டு. நான் +2 ஃபஸ்ட் செட்டு 79-80. அப்போ தான் பேண்டே போட்டேன். பேண்ட்டு போடவே விட மாட்டாங்க, ட்ரௌசர் தான். அது வரைக்கும் 5th வரைக்கும் நாங்கள் அங்கே படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் திருநெல்வேலி வெள்ளாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதனால் அங்கே என்ன இருக்குது, போகிறது வர்றது இந்த மாதிரி இருக்கும். அவங்க ஸ்ட்ரிக்ட், எதுவும் போட விட மாட்டாங்க. பேண்டே 11th 12th கம்பல்சரி. அது அவங்க யூனிஃபார்ம் கொடுத்ததுனால காக்கி வில்லை. அப்போ இந்த மாதிரி டிசைனாக யூனிஃபார்ம்லாம் கிடையாது, காக்கி வில்லை தான். அவங்க யூனிஃபார்ம் கொடுத்ததில் எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு தைச்சி கொடுத்து ஒயிட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு பேண்ட் ஷர்ட். ஆனால் உங்களுக்கு அப்போ சின்ன வயசில் இருக்கப்போ இது மாதிரி ஒரு உயர் அதிகாரியாக ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே என்ன கிடையாது. ரொம்ப ஜாலியாக விளையாடணும், விளையாடணும். இப்போ பள்ளியிடம் போகிறதே கஷ்டமாக இருக்கும். லீவ் எப்போ வரும்னு நினைப்போம். ஓகே, லீவ் இருந்தால் ஆனால் ஸ்கூலில் ஆப்சண்ட் ஆகாமல் போவேன். நான் எப்போ மட்டும் படிக்கிறேனோ படிக்கலையோ ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுவேன். சார், உங்களுடைய இதை பார்க்குறப்ப நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கீங்க, சேம் டைம் அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி அப்படின்னு உங்கள் லைஃபே வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனை பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அடுத்த இடம் அப்படின்னு வந்திருக்கு. எப்படி இது எல்லாமே ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோட பயணிச்சதா, இல்லை எல்லாமே விபத்தாக நடந்ததா? இல்லை, விபத்தாக நடந்தது வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் விபத்தாக நடந்தது. கடைசியாக நடந்தது இல்லை அப்பாயின்மெண்ட். ஓகே. நான் வந்து இது பிளான்ட் கிடையாது. ஒரு நான் எம்ஃபில் முடிச்சுட்டு நேராக போய் அப்பாயின்மெண்ட் ஆயிடுறேன். நான் கேஜிஎஸ் காலேஜ் பத்மநாபமங்கலம்னு இல்லை ஒரு காலேஜில் அப்பாயின்மெண்ட் ஆயிடுறேன். ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆயிடுறேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நான் தான். அங்கே ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான். அந்த ஒரு ப்ரொஃபஸர் நான் தான் லெக்சரர். அதனால நானே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எல்லாமே நான் தான். ஓகே, ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரா எப்படி? ஆமாம். அதில் வந்து அங்கே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு, ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. அந்த காலேஜை கேட்டாலே தெரியும், இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வேலை பார்க்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா உண்டு. எனக்கு டிசிப்ளின் வந்து 100% இருக்கும். கரெக்டாக இருக்கும். இன் டைம்னா டைம் அதில் கரெக்டாக இருப்பேன். சொன்ன இடத்துக்கு போகணும், வரணும், எல்லாமே. நான் சப்வார்டனாக இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஹாஸ்டலில் சாப்பிட்டு டிலே வருவாங்க நான் வந்த பிறகு கிளாஸுக்கு. இதை நல்லா டாலரேட் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ காலேஜ் லெக்சராக இருக்கும்போதே மேரேஜ் ஆகிட்டு என்னுடைய பொண்ணு இருக்கா. இது காதல் திருமணமா இல்லை வீட்டில்? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் அப்பா சொன்னாங்க, உடனே புதன்கிழமை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ், அவ்வளோதான். ஓகே. எங்கள் ஃபாதர் சொன்னாலும் தட்ட முடியாது. எங்கள் ஃபாதர் என்ன சொன்னாங்களோ அதுதான். காதல்லாம் அது மலர்லையா சார் அந்த காலத்தில்? அதெல்லாம் இல்லை, நம்ம மூஞ்சிக்கு யாருங்க வருவா. நீங்கள் ஆப்பம்லாம் இருந்தேன். அந்த அன்னைக்கு ஃபில் முடிச்சோன்னா ஒய்ஃபு 91 இதாகிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். நான் 92 குழந்தை, என் பொண்ணு இருக்கா.
அப்போ காலேஜில் லெக்சராக இருந்து 93 94 விட்டுட்டேன். ஒரு வேண்டாம் முக்கியமான கட்டத்துல தான் வேலையை விடுறீங்க. விடுறேன். என் பொண்ணு பிறந்த பிறகு 94 வேலையை அப்பதான் கடமைகள் பொறுப்புகள் அதிகமாகும். அப்ப அந்த சமயத்துல ஆமாம் எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவேன். எனக்கு என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. கட்டாயமே படுத்த முடியாது. என் மனசாட்சிக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுவேன். எந்த வேலைனாலும் பார்க்க ரெடியாக இருப்பேன். பட் ஆனால் பார்க்குற வேலையில் கரெக்டாக பார்ப்பேன். அதான் என் பாலிசி. இப்போ வேற காலேஜ் இல்லை, இப்போ உங்கள் படிப்புக்கு வேற காலேஜில் போயிருந்தாலும் நல்ல ப்ரொஃபஸர் வேலை பெரிய இடம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்தோடனே 94 கால் ஃபார் பண்ணிட்டாங்க. எஸ்ஐ கால் ஃபார் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஃபேமிலி ஆகி போச்சு, வருமானம் வேணும், என்ன பண்ணுறது, நிச்சயமா விவசாயம் பார்த்துலாம் பிழைக்க முடியாது. விவசாயம் தான் பார்த்தேன். 94 அப்பியர் ஆனேன், செலெக்ஷன் ஆனேன். 97 தான் போஸ்டிங் வந்துச்சு. அப்போ அந்த எத்தனை வருஷம் என்ன இடைப்பட்ட காலம்? விவசாயம் தான். விவசாயத்தில் சொந்த வயக்காக இருந்துச்சு. எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க வயக்காடு. அதில் வேலை பார்த்தேன். அதில் வேலை பார்த்தா நடத்தோம். அப்போ கஷ்டங்கள். அப்போ தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் சின்ன வயசில் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அப்பா வேலை இல்லாத இருக்கும்போது அந்த கஷ்டத்தை அனுப்பிச்சோம். சாப்பாடு எல்லாத்துக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ன் வரும்போது நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக அவங்களுக்கு கஷ்டப்படணும். நம்ம ஃபேமிலி மேனாக வரும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம், வேலை இல்லை, பணம் இல்லை, இந்த வர்ற காசு வந்து குழந்தைக்கோ ஒய்ஃபுக்கோ சேர்த்துக்கிறது. அப்போ தான் நான் அந்த ஃபீல் பண்ணேன். இந்த 94 செலெக்ஷன் ஆகிறேன். 97 போஸ்டிங் வருது. நான் 2/6/97 அசோக் நகரில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும்ல சார், இது மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த லெட்டர் வாங்கி பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சு? அப்போ லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் வந்துடுது. நான் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துச்சு. தாலுக்குன்னு போட்டுருந்துச்சு. தாலுக்கு போலீஸ்னு போட்டுருந்துச்சு. ஓகே. எனக்கு என்ன தாலுக்கு போலீஸ்னு தெரியல. உடனே போலீஸில் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் எங்கள் அப்பாட்டையோ யார்ட்டையோ கேட்டேன். என்னமோ தாலுக்கு போலீஸ்னு போட்டு வந்திருக்கு, அது என்னன்னு கேட்டேன். அது லோக்கல் லாண்ட் ஆர்டர். ஒரு 96 பேர் லாண்ட் ஆர்டர் போட்டாங்க. மற்றவங்க பெட்டாலியன் ஏஆர் போட்டாங்க. 96 பேர். ரைட், சந்தோஷம். நமக்கு அன்னைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், குடும்பத்தை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தான். உடனே கிளம்பி ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங்கு. அப்போ தான் வால்டர் சார் டிஜி, ட்ரைனிங் டிஜி வால்டர் சார். ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்ட ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆமாம், இஷ்யூடு ட்ரெஸ் போட்டாங்க. வந்த அன்னைக்கு மொட்டை மாதிரி அடிச்சாங்க, எல்லாத்தையும் அடிச்சு கட்டி விட்டாங்க, முடி வெட்டி எல்லாம் விட்டாங்க. அது நமக்கு மிஷின் போடுறது தானே. எங்கள் அப்பா ஆரம்ப காலத்துலேருந்து மிஷின் தான் போட வைப்பாங்க. அவரு ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காரு, அதனால மீசையெல்லாம் வைக்க விட மாட்டாங்க. மீசையெல்லாம் நாங்கள் வச்சது காலேஜ் வந்த பிறகு தான். காலேஜில் வேலைக்கு போன பிறகு தான் மீசையெல்லாம் வச்சோம். இல்லைன்னா மீசை வைக்கக்கூடாதுன்றாங்க. அந்த காலத்தில் கிராமத்து ஆட்கள் அப்படி தான். மீசை வச்சா இது பண்ண, பெரியவங்க முன்னால் கால் மேலே கால் போடக்கூடாது. நிறைய சிஸ்டம் இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய மற்ற எதுவும் பிரச்சனையும் இல்லை. மொட்டை மாதிரி அடித்தாங்க. ஒரு இஷ்யூடு யூனிஃபார்ம், அதில் 2 பேர் பூந்துக்கலாம், அப்படி இருக்கும். இப்போ மாதிரிலாம் இருக்காது. நல்லா இருந்துச்சு. யூனிஃபார்ம் போட்டு அதில் அப்பவும் சின்சியராக 6 மணி பெரியட்னா 5:30 போயிடுவேன் நான் கிரவுண்டு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் கீப் அப் பண்ணுறீங்க? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னா இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால அதை எப்படி? நான் எப்போவுமே அதை கரெக்டாக பண்ணுவேன். 6 மணிக்கு இருக்கணும்னா 5:30 அங்கே இருந்துருவேன். 6 o'clock அங்கே இருக்குன்னா 5:30 இங்கேருந்து 4 o'clock எழுந்திரிடுவேன். இல்லை அங்கேயே வரமாட்டேன், அங்கேயே படுத்துருப்பேன். இந்த டயத்தில் வந்து நான் டிலேயாக போனோம்னா மற்றவங்களை கேட்க முடியாது. டிசிப்ளினரி ஃபோர்ஸில் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி NCC C சர்டிஃபிகேட் ஹோல்டர், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சீனியர் அண்டர் ஆஃபீஸர். அதே மாதிரி BA படிக்கும்போது மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். அங்கே ஓகே. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனால் 6th செமஸ்டர் முடிக்க போகும்போது இதில் 2 செமஸ்டரில் 3 வருஷம் 6th செமஸ்டர் முடிக்கும்போது எனக்கு அத்தனை 3 வருஷத்துக்கும் அவங்க பணத்தை கட்டிட்டு நான் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் டிகிரி படித்தேன். ஆக்சுவலாக இப்போ எஸ்ஐயா நீங்கள் உள்ளே வர அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப நார்மலாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அது மாதிரியான எண்ணங்கள் தான் வந்தீங்களா, இல்லை வந்து இப்படியாச்சும் ஒரு பெரிய அதிகாரி ஆயிடணும் அப்படின்ற? அப்படிலாம் இல்லை. ஓகே. எனக்கு தெரியும் பெரிய அதிகாரி ஆக முடியாதுன்னு. ஏன்னா 33 வயசில் ட்ரைனிங். ஓகே. 30 வயசில் அப்பியர் ஆகிறேன். எனக்கு 28 வயசில் மேரேஜ். 30 வயசில் அப்பியர் ஆகிறேன். 33 வயசில் ட்ரைனிங். நான் மீதி இருக்கிற 25 வருஷம் தான் இருக்கும். 58 வயசு தானே அப்போ. அந்த நேரத்தில் 58 வயசில் நான் என்ன பெரிய அதிகாரி ஆயிட முடியும்? ஒரு இன்ஸ்பெக்டரா ஆகும்.
அதனால என்ன இருக்கணும், இந்த இவர்ஸாக வேலை பார்க்குறதுல நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதனை படைக்கணும். அந்த இன்வால்மெண்ட் எனக்கு ஒர்க் இன்வால்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், எப்படியாவது கரெக்டாக இருக்கணும், பேர் வாங்கணும், நம்பர் 1 இருக்கணும், நல்லது செய்யணும். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன் வாங்க போகிறது இல்லை, எப்படி இருந்தாலும் இதுதான் இதில் பேர் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். சார் முதல்ல ஆக்சுவலாக படத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் சார், இந்த கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முத அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பீங்கல்ல, ஒரு உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு முத போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக நாங்கள் படத்து மூலியமாக நிறைய விஷயங்கள் தப்பாகவும் கேள்விப்படுறோம், அது ரைட்டாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும், இது மாதிரி நடந்திருக்கு அப்படிம்பாங்க, நீங்கள் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போவீங்க இல்லையா? இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது நான் இருக்கு, அது என்ன கேஸுக்கு போனீங்க? மர்டர் கேஸுக்கு போனோம். ஓகே, எங்கேங்க சார்? அதாவது கீரனூரில் நாம திருச்சியில் புதுக்கோட்டை. ஓகே, இங்கேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அப்போ நான் அங்கே வந்து போகிறேன், கீரனூரில் எஸ்ஐ எனக்கு ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எஸ்ஐ. அங்கே ரெகுலர் எஸ்ஐ கிடையாது. அப்போ மிஸ்டர் அரசு சார்னு ஒருத்தர் இருந்தார், இன்ஸ்பெக்டர். அவர் ஜெம் ஆனஸ்ட் அண்ட் தரலி அன்ஸ். வீட்டிலேருந்து டீ போட்டு கொண்டு வந்து எனக்கும் கொடுப்பாரு, அவரும் சாப்பிடுவார், நான் உட்காந்து கெட்டு எழுதுவேன், டிக்டேட் பண்ணுவார். ஸ்டூடெண்ட் மாதிரி கற்றுக் கொடுத்தாரு, டிக்டேட் பண்ணுவார். அங்கே போய் தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட தான். அவர் வந்து ஒரு மர்டர் ஆயிடுது, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபை மர்டர் பண்ணிடுறான். மர்டர்னா இல்லை, இந்த நாக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே மர்டர் பண்ணிடுறான். சீன் ஆஃப் கிரைமுக்கு கூப்பிட்டு போயிட்டார், வீட்டுக்குள்ளே பாடி கிடக்கு. முதல்ல டெத் பாடியை நான் தான் பார்க்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வேலைக்கு வந்து முன்னாலாம் நம்ம சாவோம், அதில் சாவுக்கு போவோம், இறப்புக்கு போவோம், பார்த்துருப்போம். பட் மர்டர் ஆகி கிடக்கிற பாடி, ஃபஸ்ட்டு பாடி நான் அங்கே தான் பார்க்குறேன், நான் தான் பார்க்குறேன். இவர் உட்காந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, வெள்ளத்துறை ஸ்கெட்சை போடுங்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. போய் நின்ன ப்ராக்டிக்கல் கேஸுக்கு என்ன தெரியும்? பாடி கிடக்கு, பாடியை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாடி பார்க்குறோம்ல ஒரு மாதிரி இருக்கும், என்னத்தை பண்ணுறதுனே தெரில. அப்போது ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிள் காமராஜ்னு ஒரு கான்ஸ்டபிள், அவர்கிட்ட கேட்டேன். அப்போல்லாம் சார்ன்னு தான் சொல்லுவோம், கான்ஸ்டபிள் கூட நான் சார்ன்னு தான் சொல்லுவேன், எஸ்ஐ. அப்போ காலேஜிலேருந்து வந்த புதுசு இல்லை, ஆமாம், அக்யூஸை பார்த்தாலும் நீங்கள் தான், போலீஸை பார்த்து சார் எப்படி செய்கிறதுன்னு, எப்படி போடுறது, வடக்கு எது தெற்கு எதுன்னு தெரியாது. மோஸ்ட்டு போடும்போது நாங்கள் நார்த்து சவுத்து ஈஸ்ட் எல்லாம் போடணும்ல, எப்படி போடுறதுன்னு அவர் போட்டு கற்றுக் கொடுத்தார். இப்படி நின்றுக்குங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்னு. எங்கள் இன்ஸ்பெக்டர் வெளியே உட்காந்தார், அதுக்குள்ளே அவர் எல்லாரையும் விசாரிச்சுட்டார். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. அவர் விசாரிச்சுட்டு நான் போய் ஸ்கெட்சை போட்டு முடிச்சோன்னா ரஃப் ஸ்கெட்ச் தான் போடுவோம். அப்போம்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் இருக்காதுல்ல, இதில் ரஃப் ஸ்கெட்சை போட்டுட்டு வெளியே வந்தோன்னே என்னை இப்படி ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு அங்கேயே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி அதிகாரிங்க இருந்தாங்க அந்த இடத்துலயே, எல்லாமே நடக்குது அந்த இடத்துலயே. பார்வை மேஜரு ஸ்கெட்சு போட்டு வந்தேன், பார்வை மேஜர் எழுதினாரு, கையெழுத்து வாங்கினாரு, அதே மாதிரி டிக்டேட் பண்ணாரு, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாரு, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது வாட்டி அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கரன்ஸ். இப்போ இதுலேருந்து எப்படி சார் அந்த கேஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? ஃபாலோ பண்ணி ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, ஈஸி டிடக்ஷனு. அக்யூஸை திருப்பி அக்யூஸை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவரே இன்ஸ்பெக்டரே கூட வந்தார், இன்ஸ்பெக்டர் இன்னும் அரெஸ்ட் பண்ணி. பட் ஒரு கிரைமை ஃபாலோ பண்ணி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அது வந்து மர்டர் கேஸ்லலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன வித்தியாசம்? இப்போ மர்டர் கேஸ்னா நோன் அக்யூஸாக இருப்பான், எப்படி யார் அவனுக்கு எதிர்பார்ட்டி யாருன்னு இப்போ மாதிரிலாம் ஓட மாட்டாங்க. அந்த பீரியட்லாம் மர்டர் கேஸ் அக்யூஸை ஈஸியாக செக்யூர் பண்ணலாம். ரவுடி மர்டராக இருந்தால் இந்த ரவுடி எதிரி இவன் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். திருப்பி ஃபேமிலி டிஸ்பியூட்னா இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க, அந்த ஊரில் போய் விசாரிச்சோன்னா தெரிஞ்சிடும். அங்கெல்லாம் நாங்கள் ஊரில் போய் விசாரிப்போம், நிறைய இருக்குது இங்கே. அதே மாதிரி கிரைம் தான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, கிரைமை தான் ஃபாலோ பண்ணுறது. அந்த எம்ஓ கிரிமினல்ஸ்னு இருக்குது. அந்த எம்ஓ கிரிமினல்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு எம்ஓ கிரிமினல்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஜெயிலில் போனோன்னா ஒரு எம்ஓ கிரிமினல் போனோம்னா 10 எம்ஓ கிரிமினல் வந்தோன்னா இந்த 10 மெர்ஜ் ஆயிடுறான். அங்கே ஒரு கேங் ஃபாலோ, அங்கே கேங் ஃபாலோ 10 எம்ஓ வருது. இப்போ எம்ஓ லிஸ்ட்டே ஃபாலோ பண்ண முடியாது. நாங்கள் ஒரு கிரைம் நடந்தாச்சுன்னா எம்ஓ லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிரைம் பார்க்கறதுனால எம்ஓ இருந்தா ஜுவல் அடிக்கிறவன் அடிப்பான், பேக் டோர் என்ட்ரினா பேக் டோரில் தான் என்ட்ரி பண்ணுவான், ஜன்னல் விண்டோ என்ட்ரினா விண்டோ கதவே திறந்துருந்தா கூட விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வருவான், பேக் டோர் என்ட்ரி ஆவான், ஃப்ரண்ட் டோர் எக்ஸிட் ஆவான். இதெல்லாம் அவங்க எம்ஓஸ். இதை பண்ணாலே இந்த கிரிமினல்ஸ் பண்ணியிருப்பாங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஹேப்பன்ட்டா அவனை ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப அதை கண்டுபிடிச்சிருவோம். அவன் எம்ஓ கிரிமினல்ஸ் எம்ஓ தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். இன்னைக்கு உள்ள கிரிமினல்ஸ் அப்படி கிடையாது, எல்லா எம்ஓவும் பண்ணுறான். ஸ்நாச்சிங் பண்ணுறவனே கொலையும் பண்ணுறான், கொலை பண்ணுறவன் திருடவும் செய்கிறான். அப்போ வந்து இப்போ மாறி போச்சு. இப்போ காரணம் என்னன்னா நியூ கிரிமினல்ஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ள ஃபார்ம் ஆகி டீம் ஃபார்ம் ஆகும்போது 5 பேர் தரும்போது 5 பேர் 5 எம்ஓவாக இருக்கான். 5 எம்ஓவும் ஒரே இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்.
ஓகே. இப்ப இந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி இப்ப யாரு எல்லாம் குற்றத்தை ஈடுபடுறாங்க அப்படின்றதே தெரியாம இருக்கு. தெரியாம இருக்கு. இப்ப இத கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு கொஞ்சம் சவாலா இருக்கா? ஆமா, கொஞ்சம் சவாலா தான் இருக்கு. எல்லாம் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்துட்டு சிசி கேமரா, ஃபுட்டேஜ் இத மாரி தான். யாரு பிரெயினை யூஸ் பண்றது? ம். எல்லாமே வி ஆர் டிபெண்ட் அப்பான் இதுதான். சிசிடிவி. சிசிடிவி, ம். ஃபுட்டேஜ் அத மாரி வச்சுட்டோம். செல்போன் வந்த பிறகு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ம். அப்போம்லாம் செல்போன் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும், டீ கடைக்கு வந்துட்டு போவோம். இப்போ செல்போன் ஆப்ரேஷன். ம். 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 அந்த நேரத்துலலாம் கிராமங்கள்ல எப்படின்னா பீட் மார்ச் பண்ணுவோம். ஓகே. நைட் ஆல்ட் இருக்கும். ம். நைட் ஆல்ட் இருக்கும். அங்க ஹெட்மேன் இருப்பாரு. வில்லேஜ் ஹெட்மேன் இருப்பாரு. அங்க ஒரு பட்டா புக்கு போட்டிருப்போம். ம். அவர் தான் போடுவார். பட்டா புக்ல கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போட்டு அந்த வில்லேஜ் ஹெட்மெண்ட்டே உங்க ஊர்ல யாரெல்லாம் வந்தானே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து விசாரிச்சுட்டு கிரிமினல்ஸ் வந்திருக்காங்களா போறாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வருவோம். இப்போ அந்த சிஸ்டம் கிடையாது. ம். 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 யாருமே நைட் ஆல்ட்டும் பண்றது இல்ல. இப்ப இந்த ஹெட்மேன்றவர் மப்டில இருப்பாரா சார்? இல்ல அவரு பஞ்சாயத்து தலைவர், ஓகே, ஓகே. கிராம பஞ்சாயத்து தலைவர். ம். அவரு போனா அவர் மக்களோட மக்களாவே இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் பப்ளிக் அப்ரோச் பண்றது. நல்லா பழகுவாரு. அவங்க எல்லாருமே ஜென்யூனா இருக்கும். கிராமங்கள்ல போனா இவங்க நைட் ஆல்ட் ஃபுல்லா பண்ணுவாங்க. ம். அந்த ஏட்டு ஒரு ஏட்டு போவாரு. ம். ஒரு எஸ்ஐ போனா ஆல்ட் பண்ணுவாரு. அவங்க கிட்ட கேட்டு வருவார். யார் யார் வந்தா உங்க ஊர்ல இல்ல நிலைமை என்னங்கிறத கேதர் பண்ணுவாங்க. அப்போ சோர்ஸ்ன்றது ஒரு வீட்ல என்ன நடக்குது, சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டையா அப்படின்னு முத கொண்டு உங்களுக்கு அந்த தகவல் வந்து தகவல் வந்துரும் ம். அந்த கிராமத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒயின் ஷாப்ல தானே பட்டாப்புக்கு போடுறோம். ம். ஓகே. சுருங்கிருச்சு அந்த இது. தவறான ஒரு இதை போட்டாச்சு. ம். பட்டாப்புக்கு எங்க போடணும்? பட்டாப்புக்கு அங்க போட்டாங்கன்னா அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வரணும். சாம்பிள் சிக்னேச்சர் வாங்கி வச்சிருப்போம் பட்டாப்புக்கு போடுற இடத்துல. ஓ, ஓகே. ஸ்டேஷன்ல அவங்க இடத்துல போய் மீட் பண்ணாங்களாங்கிறது அந்த கையெழுத்து வச்சு கிராஸ் செக் பண்ணுவோம். ம். அவர் வந்து பட்டா பீட் டிக்கெட்டை கொடுப்பாரு. ம். ம். ஆனா இன்னைக்கு ஒயின் ஷாப்ல போடும்போது யாரு சாம்பிள் சிக்னேச்சர் வாங்க முடியும்? ம். இன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புக்கு போடுறாங்க. அதுக்கு பேரு பட்டாப்பு. ம். ஆனா பட்டாப்புக்குங்கிறது வேற, பர்பஸ் வேற. ம். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். ம். 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 இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படின்னா நிறைய கிராமங்களில் போகணும், வில்லேஜில் போகணும், எந்த ரவுடி சுவாரா என்ன மோட்டிவ் இருக்குங்கிறத இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். ம். நடந்த பிறகு கலெக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் கிடையாது. ம். 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 இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்க உங்க சட்டத்துக்கு உட்பட்டு இதை நீங்க ஓபன் பண்ணலாம். லா அண்ட் ஆர்டருக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட்றது ரொம்ப முக்கியம். இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்ற வச்சு தான் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி எதை வச்சு கணக்கிடுவீங்க? இல்லை, இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஆஃபீஸில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ம். 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 அதில் ஐஜி சார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ம். லோக்கலில் எஸ்பி இருப்பாங்க. ஓகே. ம். ம். எஸ்பிக்கு கீழே, எஸ்பிக்கு கீழே இருப்பாங்க. எஸ்பி சாருக்கு கீழே லோக்கலில் ஒரு டீம் இருக்கும். ம். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்லையும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. ம். அவங்க தான் ஃபெயிலியர். ஓ, ஓகே. ம். அது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் தான். ஐஎஸ் சொல்லுவாங்க. கமிஷனரேட்ல இருக்க ஐஎஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் தான் ஃபெயிலியர் ஆகும். ம். பட் சீஃப் ஆஃபீஸர் மெமோ போட்டுருவாங்க. ஓகே. அவங்க தகவல் கொடுத்து இது இப்படி அவங்க நடக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க பார்க்கணும். ம். சீஃப் ஆஃபீஸர் இருக்கு. இப்போ ஐஜி சார் இருக்காங்க. ஐஜி சார்லாம் பயங்கர ஷார்ப்பு. நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி சார் இருக்காங்கல்ல, ம். ம். யாரு நம்ம இப்போ டேவிட் ஆசீர்வாதம் அவர் இல்லை அவர் வேலவன் சார். அவங்கெல்லாம் வந்து டாக்டர், சார் டாக்டர். ம். அதனால பயங்கரமான ஷார்ப். அவங்க இன்டெலிஜென்ஸ் கன்வே பண்ணிடுவாங்க. அவங்க மெமோஸ் போட்டுருவாங்க. ம். ம். இங்க ஐஏஎஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? லோக்கல் ம். ம். டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ம். ம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு மொத்தமா சொல்லிட முடியாது. ம். சீஃப் ஆஃபீஸ் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பார்ப்பாங்க. ம். ம். அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இங்க இருந்து அவங்க இருந்து மானிட்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து இதை வந்து எஸ்பிக்கு சொல்லணும். ம். ம். எஸ்பி ஆஃபீஸ்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, எஸ்பி கான்ஸ்டபிள் இருப்பாங்கல்ல, ம். அவங்க தானே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன், லோக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ம். 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 அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டா ஓவராலாக இதாயிரும். இப்போ என்ன காரணம்னா அவங்களுடைய ஒர்க்கு டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ம். ம். அவங்க வந்து ஒன்லி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ். பட் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஒர்க் லோட் அதிகமாகுது. ஒர்க் லோடு அதிகமாகுது. அவங்க அதையும் பார்க்கணும். ம். இது வர்றவங்களுக்கு இதுவும் போடணும், ரூபம் போடணும், அது போடணும், இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விசுவாசமா இல்லை எஸ்பிக்கு, அவ்வளோதான். எஸ்பிக்கு விசுவாசமா இருக்கிற எஸ்பி கான்ஸ்டபிள்ஸ் இல்லை. புரியுது. அப்படிதான் அர்த்தம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா.
ஓகே சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கப்ப குறிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு அரசு அப்படின்ற ஒருத்தரை பற்றி, இன்ஸ்பெக்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பாடம் சார் கற்றுக்கிட்டீங்க அந்த டைமில்? ஸோ அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், ம் ம் எப்படி ஒரு போலீஸாக இருந்தால் ரியல் போலீசிங். ஓகே. போலீஸில் நிறைய பேர் இருக்காங்க, ரியல் போலீசிங்னா எப்படி இருக்கணும். உங்கள் ரியல் போலீஸ் அப்படின்னா என்ன சார்? எப்படி சார் இருப்பாங்க ரியல் போலீஸ்னா? அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்காம யாருக்காகவும் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. தெர் இஸ் நோ ஃப்ளெக்சிபிலிட்டி. ம் ம் சரின்னா சரி, 100% சரின்னா சரி. நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை சரியாக செய்யணும். எங்கே போனாலும் ப்ராப்பராக இருக்கணும். பந்தோபஸ்தா, இன் டைம், கரெக்டு. என்ன டியூட்டியோ அதை ப்ராப்பராக பார்க்கணும். பிடிக்குது பிடிக்கலை நமக்கு இதுன்னு அதெல்லாம் கிடையாது. டியூட்டின்னு கொடுத்தாச்சுன்னா அதை ப்ராப்பராக பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. எழுத்து வேலையும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். மாடர் கேஸு, ரிட்டன் ஒர்க். எப்பவுமே ஃபிசிக்கல் இது உட்காந்து ஒர்க் மட்டும் இருந்தால் போதாது, ஃபீல்டு ஒர்க் மட்டும் இருந்தால் போதாது. ரிட்டன் ஒர்க்ஸும் தெரிஞ்சால் தான் ஃபேஸ் பண்ண முடியும் ப்ராப்ளத்தை. ஆனால் ரிட்டன் ஒர்க்கும் சிடி ஃபைல் எழுதுறதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்று. இப்போ நீங்கள் நிறையா கேஸ் வந்து ரிட்டன் பண்ணி எழுதியிருப்பீங்கல்ல? ஆமாம். உங்களுக்கு இந்த கேஸ் எழுதுறப்பவே இன்னும் இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இப்படி மிருகத்தனமாக இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சது உண்டா? அல்லது நீங்கள் இத்தனை கேஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ரியாலிட்டியாக அவங்க சொல்கிற ஒரு ரெக்கார்டு பண்ணும்போது இப்போலாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். ஒரு எவிடன்ஸ் சொல்லும்போது ஒருத்தர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம எழுதினா தான் நமக்கு தெரியும். என்ன வித்தியாசம் சார்? கம்ப்யூட்டர்லேயும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் அடிக்கிற ஒரு சிசிடிஎன்எஸ் பொண்ணு இருக்கும், இவங்க சொல்ல மாட்டாங்க. அது கட் அண்ட் பேஸ்ட் ஆயிடும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்டில் போயிடுது. அதுதான் ப்ராப்ளம். யாருக்கும் அந்த நாலேஜ் இல்லாமல் போயிடுது. இப்போ இருக்க டைரக்ட் எஸ்ஐஸுக்கு ரிட்டன் நாலேஜ் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய இடத்துல இருக்கலாம். போலீசிங் வந்து மேனுவலாக தான் இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் போலீசிங் சரியாக வராது. இங்கே போட்ட உடனே எஃப்ஐஆர் காப்பி அவங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம மாடர்னாக கொண்டு வரணும், எல்லாத்துலேயும் சயின்டிஃபிக்காக கொண்டு வந்துடணும்னு சொன்னால் கிரைம் அதிகமாக தான் ஆகும். போலீஸுக்குன்னு சில ப்ரைவேசி இருக்கணும். ஓகே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்லவங்க நிறைய பேர் வரப்போகிறது இல்லை, கண்டிப்பாக கிரிமினல்ஸ் தான் வரப்போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு குறைபாடுகள் நிவர்த்தி பண்ணணும். அவங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நம்ம செய்வோம். அது வேற விஷயம். இங்கே வர்றவன் கிரிமினல்ஸ், அங்கே கிரிமினல்ஸ் மொத்தமாக வர்றதில்லை. இங்கே சிசி கேமரா வச்சுருந்தா கிரிமினல்ஸ் என்ன பண்ண முடியும்? சிசி கேமராவில் அவன் எப்போ வரான், எப்போ போகிறான், 24 மணி நேரத்துக்குள்ள ரிமாண்ட் பண்ணியானா அவன்கிட்ட என்னத்தை வாங்க முடியும்? அந்த டைமே ரொம்ப கம்மியாக, எதுவும் கம்மியான டைம் அடிக்காமல் விசாரிக்க முடியுமா? பொதுவாக ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி இருக்கிறது. அவனும் மனிதன் தானே, நிறைய பேர் பேசலாம். அவனும் குற்றவாளியும் மனிதன் தானே, நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா அடுத்த குற்றவாளி மனுஷன் தான். அவனால் பாதிக்கப்பட்டவனை பாரு. என்ன ஒரு 2 பவுனு கூலி வேலை பார்த்து 2 பவுனும் போட்டிருக்கோம். இவன் அதை அத்துட்டு போய் தண்ணி அடிப்பான். அந்த தண்ணி அடித்தவனை யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது. ஆனால் அப்போ அந்த 2 பவுனு பறி கொடுத்தவங்களை என்ன பண்ணுறது? சரி, அவனை அடிக்காத, அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டாம். அப்போ அவன் எங்கே போவான்? போலீஸ் பிடிச்சி தான் என்ன பிரயோஜனம்? கிரைம் கேஸ் 379 போடுறது, 392 ஸ்நாச்சிங்க. அந்த இடத்துல ஒரு பதட்டம் எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை போகுது, இல்லை குழந்தை போகுது, அந்த குழந்தைல கழுத்தை அறுக்கிறா, கழுத்துலேருந்து ஒருத்தன் செயினை அறுத்துட்டு போகிறான். அந்த பதட்டம் எப்படி இருக்கும்? நீங்கள் அதே இது இந்த தத்துவம் பேசுகிறாங்கல்ல, அவனும் மனுஷன் தானே. அவன் குடும்பத்தில் ஒருத்தருடைய தாலி அத்துட்டு போனால் விடுவானா? சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான்ல. எப்போ ஃபீலிங் வரும். நமக்குன்னு வந்தால் பாதிப்பு, அடுத்தவங்களுக்குன்னு வந்தால் அது ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா சார்? இப்போ இவன் வந்து கண்டிப்பாக இவன் வந்து க்ரைம் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்றத ஒரு 4 பேர் விசாரிச்சுட்டு இருக்கப்பவே உங்களுக்கு அந்த சென்ஸ் பண்ண தெரியுமா? அதை கெஸ் பண்ணுவீங்களா? யார்? நீங்கள் விசாரிச்சுட்டு இருக்கப்ப விசாரணையில் வந்துடும். விசாரணையில் வந்துடும். ஆனால் சிலர் வந்து விசாரணையிலையும் சொல்ல மாட்டான். 3rd டிகிரி மெத்தட் இருக்கணும். 3rd டிகிரி மெத்தட் இருந்தால் தானே முடியும். அது என்ன சார் 3rd டிகிரி மெத்தட்னா? அது என்ன? கொஞ்சம் அடிக்கிறது. போலீஸ் வந்து கிரிமினல் அடிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. போலீஸ்னா அவங்களுக்குள்ள இது இருக்கணும். லத்தி கொடுத்துருக்கல, எதுக்கு லத்தி கொடுத்துருக்க? தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்க. ஏன்னா பப்ளிக்கால கேட்க முடியாது, அது சட்டவிரோதமாகவும் ஆயிரும். பப்ளிக் அடிச்சாங்கன்னா அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் அவன்கிட்ட வரி பணத்தை வாங்கி ரியலி ஒரு வாட்ச்மேன் போடுறோம்.
அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வாட்ச்மேன் போடுறோம். வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு? யாரையும் விட மாட்டார். ஏன்னா மற்ற எல்லாரும் இண்டிவிஜுவலாக கேட்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு இது பெரிய செக்டார் போலீஸ்ன்னு ஒன்று இருக்குது. மக்கள்கிட்ட உள்ள வரிப்பணம் தான் நமக்கு சம்பளம். மக்களை பாதுகாக்கணும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவன் அவங்கள என்ன அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஆத்தரைஸ்ட் போலீஸு கவர்மெண்ட் ஸ்டாஃபு அவங்கள நீ எதுக்கக்கூடாது, அவங்க சொன்னா கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு. இவனும் கேட்கலன்னு வச்சுங்க, எங்கே போவான் மக்கள்? இப்போ படத்தில் வர மாதிரி நகத்தில் ஊசி போடுறது, தலையில் தொங்க விட்டு அடிக்கிறது, அப்படியெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குமா? தம்பி, சினிமா வேறு, ரியல் போலீசிங் வேறு. சினிமாவில் நீங்கள் எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம், அது கணக்கு கிடையாது. அவன் ஸ்டாரை தலைகளாக கூட போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். யாரும் கேட்கறது? கருப்பு கயிறுக்கு போல பச்சை கயிறு கூட போட்டுக்கலாம், புளு கயிறு போட்டுக்கலாம். இதான் மற்றபடி அதில் யாரும் கேட்கறது. இங்கே ப்ராப்பராக இருக்கணும். போலீஸில் என்ன பண்ண முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற சட்டத்தில் என்ன பண்ண முடியும்? லூப்போர் நிறையா இருக்கு. கிரிமினல்ஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால தான் கிரைம் குறைய மாட்டேங்குது. கிரைமு சில விஷயங்கள், சில ஹெட்டுக்கு பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கணும். அதுலலாம் மனிதாபிமானம் பார்க்க. அப்படி என்னென்ன இதெல்லாம் சொல்ல வரீங்க? இதெல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு நீங்க என்ன பத்தி? நான் நினைக்கிறது மார்டர் ஃபார் கெயின் தான் ஃபர்ஸ்ட். நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை கொள்ளையும் அடிச்சுட்டு உங்களை கொலையும் பண்ணிட்டு போறான் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவனை இமிடியேட்டா சுட்டணும். ஓகே. ரெண்டாவது கூலிக்கு மர்டர் பண்ண வராங்களா தெரியுமா? கூலிப்படை அவங்களையும் சுட்டணும். அடுத்தது ஸ்நாச்சிங் பண்றாங்கல்ல, அவனு அந்த எதிரியோட, அதாவது பாதிக்கப்படுற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம திங்க் பண்ணோம்னா, நமக்கு ஏற்படும் போது அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ சிறையில் வந்து அவங்க வெளிவராத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங் பண்ணி சிறையில் அடைக்கிறதும் ஒரு விதமான தண்டனை தானே? நம்ம மரணம் ஏன் சுடணும் அப்படின்ற இடத்துக்கு நீங்க சிறைச்சாலை இப்போ வந்து அவனுக்கு சுகச்சாலையா ஆகி போச்சு. அந்த அளவு சிறையில் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கான கட்டுப்பாடே கிடையாது. நீங்க திருச்சியிலலாம் காவிரி ஆற்று தண்ணி வெளியுள்ளவனுக்கு குடிக்கிறதே கிடைக்காது, அவன் குளிக்கிறதுக்கு கிடைக்கும். நீங்க என்ன திருச்சி ஜெயிலுக்கு ஒரு நாள் போய் பாருங்க. அவன் குளிக்கிறதே காவிரி நீரில் வெதுன்னு மோட்டரை போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில் அவன் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொண்ட கடலை வடை எல்லாம், மதியம் சாப்பாடு, நல்ல ரூம்பு. இவன் அங்கே உட்காந்து என்ன பண்ணுவான்? ஃபோன் பேசிக்கலாம், ஃபோன் உள்ளுக்கிறது, படிக்கணும்னா படிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு ஜெயில் சாலையில் வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு கொடுத்துட்டீங்க. அவன் எதுக்கு வெளியே வரான்? வெளியே இருக்கிற அப்பாவி இன்னொசென்ட் நல்லவன், சட்டத்துக்கு உட்பட்டு இதுக்கு மான மரியாதைக்கு அஞ்சு இருக்கிறவன் சோத்துக்கு வழி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அவன் குளிக்கிறதுக்கு காவிரியில் அவளை கொடுக்கும்போது கிரிமினல்ஸ் ஏன் திருந்தணும்? அவன் திருந்த மாட்டான்ல. இப்போ இத்தனை வருஷம் 27 வருஷம் சர்வீஸில் சார், இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன், இன்னைக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு என்னோட ஒர்க் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை நாட்கள் அப்படி ஞாபகம் இருக்குது சார்? அப்படி எந்த கேஸ் வந்து இதில் நான் வந்து இவ்வளோ சின்சியராக போராடி அந்த நீதி வாங்கி கொடுத்துருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படி? இல்லை, நான் தூங்குறதுலாம் குறை வைக்க மாட்டேன், எப்போதுமே தூங்குவேன். ஓகே, எனக்கு எந்த இதுலையுமே கிடையாது. என் வேலையை நான் செஞ்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம், அதை பற்றி நான் கவலைப்பட முடியாது. என் வேலை என்ன, என்னுடைய கடமை என்ன, 100% நான் செஞ்சிட்டேனா, ரைட், அவ்வளோதான். நான் சாட்டிஸ்ஃபைடு, என் மனம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நான் தூங்க வேண்டியதான். மற்றவங்களை பற்றி நான் யோசிச்சேன்னு வச்சுங்க, நான் என்றைக்குமே தூங்க முடியாது. ஐயோ அவர் செய்யலையே, இவர் செய்யலையே, நம்மளை பற்றி இவர் இப்படி பேசிட்டாரு, அவர் பேசிட்டாரு, நான் யோசிச்சேன்னு வச்சுங்க, நான் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸரா சார் நீங்கள்? ஆமாம், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஓகே. அஃபிஷியல் சீனியர்ஸ் ஆர்டர் போட்டால்? சீனியர்ஸு எப்போதுமே ஜெனியூனாக இருந்தால் தான், ஜெனியூனாக சொன்னா தான். இல்லைன்னா சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சார் இது மாதிரி இருக்குங்கிறத நீட்டாக சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க நம்மளை, ஆஃபீஸர்ஸ் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மற்ற இடத்துல டிரான்ஸ்ஃபர் வரும், அதை போயிட்டோன்னா ஒரு காலகட்டத்துக்கு வேற அவனை விடுப்பானு அவங்க ஒதுங்கி. எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள்? அதிகம் 42 ட்ரான்ஸ்ஃபர் எஸ்ஐலேயே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடேங்கப்பா, நீங்கள் ஒரு நாள்லாம் ஒரு ஸ்டேஷனில் இருந்திருக்கேன். 42 நாள், ஒரு நாள். அது ஒரு நாள் இருந்த ஸ்டேஷன் எங்கே? அது பாலக்கரை. ஓகே. ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு திருப்பி ஒரு நாள் வந்து திருப்பி பாருங்க. நான் இது நமன சமுத்திரத்தில் 42 நாள். சார் என்ன காரணம் அதற்கு? ஏன் யாரையாவது அடிச்சிருவேன்? ரவுடிஸா? ரவுடிஸ் தான்.
அப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆன படைச்சவர்கள் இருப்பாங்களா ரவுடி? அரசியல் செல்வாக்கு இருக்கும்ல. ஓகே. ரவுடிகளை வந்து படத்துல காமிக்கிற மாதிரி தான் அவங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு சிலருக்கு என்ன அன்னைக்கு சின்ன ரவுடியா இருந்தவன் இன்னைக்கு பெரிய ரவுடி மேல மேல போயிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை ரவுடிஸ் வந்து அரசியல்ல இருக்காங்க? இப்போ நீங்க 42 டிரான்ஸ்ஃபர் அப்படின்றப்ப இப்போ ஓவராலா 27 வருஷத்துல எவ்வளவுங்க சார் ஓவரால்? அதெல்லாம் கம்மி தான். டிஎஸ்பி ஆன பிறகு ஒரு 5-6 டிரான்ஸ்ஃபர் தான் டிஎஸ்பி. ஓவராலா ஒரு 48 வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க சார். அதை நீங்க அத்தனை டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப உங்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்க பொண்ணோட ஸ்டடீஸும் மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்து. இல்ல, நான் கூட்டே போக மாட்டேன், ஒரே இடத்துல வச்சுட்டு போயிட்டு. ஓகே. அதுல சில வாட்டி ஸ்டேஷன்லயே படுத்துக்குவேன். ஸ்டேஷன்லேயே தான் படுத்துருவேன். நம்மன சொந்தம்லாம் ஸ்டேஷன் தான் எனக்கு 24 ஹவர்ஸ். நீங்கள் எஸ்ஐயா இருந்ததுக்கப்புறம் ஏடிஎஸ்பியாக மாறுறீங்கல்ல சார்? ஆமாம். ஒரு நாள் உங்களுடைய காலையில் எத்தனை மணிக்கு சார் நீங்கள் எந்திரிப்பீங்க? என்னென்ன ஒர்க் சார் உங்களுக்கு? 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஓகே. 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு வாக்கிங் போயிடுவேன். ஓகே. ரெகுலராக வாக்கிங் போயிடுவேன். 5:30 to 6:30, 6:45 வாக்கிங். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஆஃபீஸ் இங்கேருந்து போகிறதா இருந்தால் 9 மணிக்கு கிளம்பிடுவேன். எனக்கு 1 hour 1:15 10:10 அங்கே இருப்பேன். இல்லைன்னா அங்கேயே இருந்தோம்னா 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். 10 o'clock 9:30 to 10 ஆஃபீஸ் போயிடுவேன். அந்த பஞ்சுவாலிட்டின்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். அங்கேயே இருந்தோம்னா எனக்கு பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலையில் இருக்கும்போது திருவண்ணாமலையில் இருந்தேன். அங்கேயே இருந்தால் அப்படியே போயிடுவேன். 9 o'clock 9:30 கிளம்பி போயிடுவேன். அங்கே ஆஃபீஸ் போயிடுவேன், பக்கம் தான். இங்கே இருந்தால் 9 o'clock காஞ்சிபுரத்தில் ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கும்போது இங்கே வந்து 9 o'clock கிளம்பிடுவேன். அங்கே போய் 10 o'clock அங்கே ஆஃபீஸ் போயிடுவேன். ஸ்டேஷனில் போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் சார் இருக்கும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஆஃபீஸ் தானே, ஸ்டேஷன் கிடையாதுல்ல. ஓகே. ஆஃபீஸ் தான். என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. டிபோ செக்ஷன்ஸ்லாம் எனக்கு தான் கண்ட்ரோலில் இருந்துச்சு காஞ்சிபுரத்தில். அதில் நான் பார்த்தேன். அது திருவண்ணாமலையில் இருக்கும்போது டிசிஆர்பி தான், ரெக்கார்டு தான். அது இதுதான் பர்டிகுலர்ஸ் அனுப்புறது தான், ரெக்கார்டு பிரிவு தானே. நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அனுப்புறது. ஓகே. அது பெரிய வேலை இருக்காது. பந்தோபஸ்து சார், எஸ்பி சார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் கால் சார் வரும் உங்களுக்கு? அதிகபட்சம் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அஃபிஷியலாவா? அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்துலாம் எஸ்ஐயா இருக்கும்போதெல்லாம் நிறையா வரும். டிஎஸ்பியாக இருக்கும்போது நிறையா வரும். ஏடிஎஸ்பி ஆன பிறகு நிறைய வராது. அது குறைய ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஏடிஎஸ்பி ஆனால் டம்மி போஸ்ட்டில் தானே உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன வேலை இல்லைல்ல, நம்ம ஒன்றும் போய் செய்ய போகிறது இல்லை. திருப்தி இல்லையா உங்களுக்கு ஏடிஎஸ்பியாக பணியாற்றியதில்? இல்லை, ஏடிஎஸ்பி ஆகி நிறைய ஸ்பெஷல் பார்ட்டியாக தான் இருந்தேன். திருப்தி அதுதான். இருந்தாலும் 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. நேர்மையாக இருந்தனால நிறைய இழந்திருக்கீங்களா? நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நிறையா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸும் கிடையாது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷனும் கிடையாது. இல்லை, நான் ஏன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன்னா சார், 27 வருஷம் காவல்துறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி நேர்மையாக இருந்ததுக்காகவோ இல்லை ரவுடிகளை நீங்கள் பகச்சிக்கிட்டதுக்கு அப்படின்னு ஒரு 27 வருஷம் இருந்திருக்கீங்க இல்லையா? இவ்வளோ கொடுத்த காவல்துறை கொடுத்த வெள்ளத்துறைக்கு காவல்துறை என்ன கொடுத்துச்சு அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு சலனம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கா? இல்லை, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ண முடியும்? அவங்க கடைசியில் சஸ்பெண்ட் ஆனவனை ரிவோக் பண்ணதே காவல்துறை பெரிய அச்சீவ் இல்லை. அதனால அவங்க செய்யலைன்னு நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க இது எனக்கு செய்யலைன்னு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். யாராவது ஒரு அதிகாரி எடுத்துருந்து 11 வருஷம் ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை இந்த வருஷத்தில் 11 வருஷத்தில் ஏதாவது மெடல் கொடுத்துருக்கலாம். எதுக்குமே மெடல் கிடையாது. வீரப்பன் இதை தவிர வேற எதுக்குமே எனக்குலாம் மெடல் கொடுத்ததே இல்லை. ஆனால் எனக்கு 2005 இருந்து டிஎஸ்பியாக இருக்கும்போது 1 இயரை தவிர மற்ற எல்லாமே ஏசிஆர் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே. ஏசிஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங். பட் தேர் இஸ் நோ மெடல். எந்த மெடலும் கொடுக்கல. பிடபிள்யூல அவ்வளோ இருந்து வேலை பார்த்த மெடல் கொடுக்கல. ப்ளஸ் இது கொடுத்தோம், மெடல் கொடுக்கல. எந்த 11 வருஷம் இந்த இது கொடுக்கணும், செலெக்ஷன் கிரேடு கொடுக்கணும், அதுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்கல. 10 வருஷத்தில் கொடுக்கணும். அதில் வேரியேஷன் கிடையாது எல்லா ரேங்குக்கும். அதுவும் கொடுக்கல. ப்ரொமோஷன் கொடுக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் ஓரம் கட்டப்பட்டதுக்கு? அல்லது உங்களுக்கான அந்த காரணம்னா ரெகக்னிஷன் இல்லை. வேலை பார்க்கறதுக்கான ரெகக்னிஷன் இல்லை. உங்களுக்கு மட்டுமா இல்லை ஓவரால் காவல்துறை எல்லாம்? காவல்துறையில் அப்படி தான் இருக்கு. ரெகக்னிஷன் இல்லை. ஏன்னா ஒரு அதிகாரிக்கு பிடிச்ச ஆஃபீஸரை இன்னொரு அதிகாரிக்கு பிடிக்கிறது கிடையாது. 10 அதிகாரி இருப்பாங்க, அங்கே ஒரு அதிகாரி இருப்பாங்க. இதை மாதிரி ஒரு அந்த இதனால ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்லை. நிறைய போலீஸ் ஆஃபீஸருக்கு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நாட் ஓன்லி மைசெல்ஃப், இன்க்ளூடிங் நிறைய இருக்காங்க. இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்கள் காவல்துறை பணிகள் இது எல்லாமே வந்து ஒரு கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன நினைவுகள்லாம் இருக்குது சார்? இல்லை, நான் அப்படியே ரிட்டையர்ட் ஆனோம்னா அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு. நான் எப்போதுமே அப்படி தான்.
நான் அதை வந்து பின்னால் திரும்பி பார்க்குறதே கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சரை இனி போயிட்டே இருக்க வேண்டியது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். அதை நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த தப்பு பண்ணிட்டேன், இதை பண்ணலையே, இதை பண்ணிட்டோமே, இது நடந்து போச்சே, அதெல்லாம் யோசிக்க கிடையாது. அதை நம்ம வாங்க முடியுமா? அது கிடையாது. அவ்வளோதான், கொடுக்கல, ரைட், ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை வந்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது, மற்றவங்கள குறையும் சொல்ல முடியாது. நமக்கு என்ன ஆண்டவன் போட்டிருக்கான், இறைவன் போட்டிருக்கானோ அது நமக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். உங்களுடைய அடுத்த இன்னிங்ஸ் என்ன சார்? வேலைக்கு போயிட வேண்டியதான். என்ன இவ்வளோ பெரிய ஏடிஎஸ்பியாக இருந்திருக்கீங்க, மறுபடியும் வேலை தானே பார்த்துருக்கோம். ஆமாம், நான் பிறப்புலையே ஏடிஎஸ்பி இல்லையே. ஓகே, விவசாய பிறப்புல ஏழை தானே, ஒரு கிராமத்தில் பிறந்த ஆள் தானே, எந்த வேலைனாலும் பார்த்துட்டு போயிடலாம்ல. நமக்கு ஆனஸ்டியாக சம்பளம் வரணும், பொழப்பு நடத்தணும், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய இது. ஓகே சார், உங்களுடைய கரியரை எடுத்து பார்க்குறப்பவே திருப்பதி சாரை பற்றி பேசி ஆகணும். உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் வந்து சார் வந்து கமிஷனர். ஃபஸ்ட்டு என்கவுண்டர் கமிஷன் சார், அப்போ கமிஷனர் சார் திருச்சி. ஆமாம், திருச்சியில். அதே மாதிரி திருச்சியில் நடந்துச்சு. அவர் சார் தான் வீரமணி இதுக்கும் சவுத் ஜோன் ஜேசி, அயோத்திக்குப்பம் வீரமணிக்கும் ஜேசி சார் திருபாய் சார் தான். திருப்பி வீரப்பன் என்கவுண்டருக்கும் அவர் தான் அட்மின், ஐஜி அட்மின் சார். அவருக்கு என்ன உங்க மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை? இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும், சார்கிட்ட தான் என் மேலே என்ன நம்பிக்கைன்னு கேட்கணும். ஏன்னா சார், நாங்கள் 2021 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க. அப்போ வந்து ஓவராலாக பத்திரிக்கை வேலை செய்து கேள்விப்படுறப்ப வெள்ளத்துறையை கூப்பிடுங்கப்பா, அது அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். உங்களை பார்த்து அந்த அளவுக்கு நடுங்கக்கூடிய அளவுக்கு ரவுடிகளும் அவர் வந்தா இப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை அப்படி என்ன ஸ்பெஷல் உங்கள் மேலே காவல்துறையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஒர்க் மேலே அவ்வளோ பெரிய ஒரு இது? எந்த ரவுடிஸையும் ஃப்ளெக்சிபிளாக போக மாட்டேன். ரவுடினா ரவுடி தான், ஒரே கண்ணு தான். அதில் ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது என்கிட்ட. கரெக்டாக இருப்பேன், ரவுடி மாதிரி தான் நடத்துவேன். ஓகே, அவங்க ஏதோ கெஞ்சிருக்காங்களா சார், விட்டுருங்க சார், நாங்கள் திருந்திடுறோம் அது மாதிரி? அதெல்லாம் என் காதில் வாங்கினதே கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ரவுடிஸ்ட்டை வந்து அவன் இதே மாதிரி தானே அவன் எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிருப்பான் அவன்கிட்ட. வெட்டுறப்ப இல்லை கொல்றப்பெல்லாம் எவ்வளோ கெஞ்சிருப்பான். அதே மாதிரி ரவுடிஸ் வந்து எப்போதுமே கெஞ்சி அதெல்லாம் வேணும்னா சார் அப்படி பண்ணலை, இப்படி பண்ணலை. அவனுக்கு என்ன, ரிமாண்டுக்கு போகிறான், ஜெயிலுக்கு போகிறான், வரப்போகிறான், அப்படி தானே இருக்குது. அந்த ஒரு இடம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? அதில் இடம் ரவுடிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு உடன்பாடு இல்லை. அவனை மனுஷனாக மதிக்கிறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவனை எந்த போலீஸ் அதிகாரி நினைச்சாலும் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவன் ரவுடி தான். 10 கொலை பண்ணிட்டான், 11வது கொலைக்கு நான் திருந்திடுறேன்னா அவன் ஹரிச்சந்திரன் மாற மாட்டான். பாதிக்கப்பட்ட 10 பேருக்கு என்ன பதில்? அதுதான் உங்களுக்கு என்னுடைய இது. அந்த பாதிக்க 10 பேருக்கு என்ன பதில்? நான் ஃபியூச்சரை பற்றி அவன் சொல்றது வேற. அவன் நான் திருந்திடுறேன், நான் ஹரிச்சந்திரன் ஆயிடுறேன், நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேங்கிறது வேற. நடந்ததுக்கு என்ன ரிசல்ட், பண்ணுனதுக்கு என்ன விடை? உங்க பீரியட்ல திருந்தின ரவுடிகளா பார்த்துருக்கீங்களா சார்? உங்களுக்கு பயந்துகிட்டு திருந்தி வாழ்றது, அல்ல இந்த இதை விட்டுட்டே ஓடுறது? அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நான் இருக்கிற வரைக்கும் இருப்பான், பேசாம அமைதியா ஒதுங்கி இருப்பானுங்க, திருப்பி ஆரம்பிச்சிருவானுங்க. இருக்கிற ஆபீசரை பொறுத்து இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் மணமதில் இருந்தேன், 9 months இருந்தேன். அப்போ கரெக்டாக தான் இருந்தாங்க, எந்த இதுவும் இல்லை என்ன. ஆனால் இப்போ இருக்குங்கிறாங்களே. சார், இப்போ பொதுவாகவே இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு காவல்துறை இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து லா அண்ட் ஆர்டரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன ரவுடிகள் இருக்கோ எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு சில அதிகாரிகள் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலுமே நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இப்போ க்ரைம் நடந்துட்டு இருக்கு, அதிகமாக ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து அதில் ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் எப்படி சார் அதை கிளியர் பண்ணுவீங்க? க்ரைமு அண்ட் லா அண்ட் ஆர்டர் இட் இஸ் எ டிஃப்ரெண்ட். ஓகே, க்ரைம் வந்து ப்ராப்பர்ட்டி க்ரைம் ஆஃபென்ஸ் தனி, அது வந்து பெரிய தப்பு. அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. ரவுடிஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவனுங்க, கிரைம் பண்ணுறவன் கண்ணுக்கு தெரியாதவன். அல்ல, அதை கரெக்டைல் பண்ணணும். ரவுடிஸை வந்து இருக்கிறதுலே பெரிய ரவுடியை பார்த்துக்கிட்டா சரிதான், கரெக்டாக பண்ணிட்டா சரிதான். ஓகே, பெரிய ரவுடியில் வந்து எடுத்துட்டா முடிஞ்சு போயிடும். சின்ன ரவுடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிடுவான், கண்ட்ரோல் ஆயிடுவான். பெரிய ரவுடியை கட்டுப்படுத்திட்டோம்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய டார்கெட்டை நம்ம கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் வந்திருக்கா சார்? மிரட்டல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த மிரட்டல்லாம் கிடையாது. என்கிட்ட டேரெக்டாக யாருமே த்ரெட்டை வந்ததில்லை. என்கிட்ட அடித்து அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோன்னு எனக்கு சொன்னதே கிடையாது. சார், பொதுவாக அந்த
ஒரு இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்றப்ப அதில் ஸ்கெட்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படியெல்லாம் தயாராவீங்க சார்? உங்களை மென்டலாக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? என்கவுண்டர் அதான் நிறைய பேர் அதே கேள்வி கேட்குறாங்க. என்கவுண்டர் இஸ் நாட் ஏ பிளான்ட். அது திட்டமிட்டு செய்வது அல்ல. என்கவுண்டர் வந்து ஓன்லி செல்ஃப் டிஃபென்ஸ், ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். 100 IPC கீழே தான் பண்ணுவோம். அதான் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மட்டும்தான் என்கவுண்டர் நடக்கும். அதுக்கு பிளான்லாம் பண்ண மாட்டோம். முதல் என்கவுண்டர் பண்ணுற அன்னைக்கு நைட்டு எப்படி சார் இருந்துச்சு? முதல்ல ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? அன்னைக்கு இரவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதாவது அந்த என்கவுண்டர்னால ஒரு எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? நம்ம வந்து ஒரு அக்யூஸை தப்ப விடலை, கரெக்டாக சட்டத்துப்படி நடந்துட்டோம், சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு ஒழிய எனக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது. அக்யூஸை தப்ப விட்டுருந்தா தான் நான் ஃபீல் பண்ணணும். எப்படியா தப்பிட்டானா நம்மளுடைய இன்எஃபிஷியன்ட் ஜாப்பில் இன்எஃபிஷியண்ட்டாக இருந்துட்டோம்னு. தப்ப முயற்சி பண்ணோடனே, கொலை பண்ண முயற்சி பண்ணோடனே நம்ம சுட்டுட்டோம், பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், என்னுடைய ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மிஸ் ஆன என்கவுண்டர்ஸ்லாம் இருக்கா சார்? இல்லை இல்லை. ஓகே. ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் A to Z கிளியராக அதில் முடிச்சிருந்ததில். ஓகே. இத்தனை வருஷம் அனுபவங்களில் உங்களுக்கு ரொம்ப இந்த இந்த இதில் வேலை பார்த்ததே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் ஏதாச்சும் இருக்கா? இந்த ஏரியாவில் இருந்தது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படி ஏதாச்சும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க, மற்ற இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. நான் DCRPயில் இருந்தால் கூட காஞ்சிபுரத்தில் சோஷல் பார்ட்டியில் இருந்தேன். காஞ்சிபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துருந்தேன். ஏதோ நல்ல இடம் தான்ப்பா. நீங்கள் ப்ரொஃபஸராக இங்கெல்லாம் இருந்தப்போ உங்களுக்கு இந்த காவல்துறை இது மேலே பெரிய ஈடுபாடு இல்லை? ஈடுபாடுலாம் கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார்? இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்க சூப்பராக இருக்காங்க. இல்லை, நிறைய பேருடைய ஆக்டிவிட்டீஸ் புரியும். நான் நானாக இருக்கணும்னு விரும்புகிறாள், நான் நானாக தான் இருப்பேன். ஆனால் சிலருடைய ஆக்டிவிட்டீஸை எடுத்துக்குவேன், அப்சர்வ் பண்ணிக்குவேன். ஓகே. அப்படி யாரெல்லாம் இருக்காங்க? வால்டர் தேவாரம் சார் இருக்காங்க, கிருபாய் சார் இருக்காங்க, அஸ்ரா கார்க் இருக்காங்க, அஸ்ரா கார்க் சார் இருக்காங்க. அஸ்ரா கார்க்கா நம்ம இவர் கருணாசாகர் சார், அவர் கருணா சார், சண்முக ராஜேஸ்வரன் சார், இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரவுடிகள் அப்படின்ற அந்த பேரே பிடிக்காதா? பிடிக்காது. போலீஸ்ன்னு இருந்துச்சுன்னா போலீஸ் மட்டும்தான் ரவுடியாக இருக்கும், ரவுடி இருக்கக்கூடாது. அவன் மட்டும்தான் ரவுடியாக இருக்கணும். ரவுடிஸுக்கு அவன் தான் ரவுடியாக இருக்கும். பப்ளிக்கே அவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கணும், சர்வெண்ட்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கை வந்து மதிக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவங்க யார் வந்தாலும், அவன் ஏழையா பணக்காரன் வாட்டெவர் இட் இஸ், எல்லாருக்கும் சேர கொடுக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். ஆனால் ரவுடிஸ் வந்து அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை அடக்கத்தான் செய்யும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திரைப்படங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? உங்களோட ரிலாக்ஸ் டைம் அப்படின்றது என்ன சார்? எப்பயுமே இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கூட ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரியே இருக்கீங்க, பட் உங்கள் ரிலாக்ஸ் டைம்னா என்ன சார்? இல்லை, இப்படியே உட்காந்துருக்கு தான். கிரிக்கெட் போட்டால் கிரிக்கெட் பார்ப்பேன், இல்லைன்னா இப்படியே உட்காந்துருக்கு. கிரிக்கெட் பார்ப்பீங்க விரும்பி? கிரிக்கெட் பார்ப்பேன், இல்லை சில இது பார்ப்பேன், படங்கள் சாயம் படங்கள் கொண்டா பார்ப்பேன். ஓகே. கிரிக்கெட் பழைய காலத்து எந்த பிளேயர் சார் உங்களுக்கு பிடிச்சமான பிளேயர் யார்? எனக்கு வந்து பழைய இதில் கபில் தான் பிடிக்கும். கபில் தேவ். இப்போ இதெல்லாம் பார்க்குறது இல்லையா சார்? இப்போ யாரும் இப்போ வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லோரும் விளையாடுறவங்கள பிடிக்கும். விளையாடுறவங்க ரிலாக்ஸ் டைம்ன்றது டிவி பார்க்குறது தான். டிவி பார்க்குறது தான். பழைய படங்கள் பார்ப்பேன். பழைய படம்னா எம்ஜிஆர் படம், மற்ற படம் கூட பார்ப்பேன், எம்ஜிஆர் படம் மட்டும்தான் பழைய படம் பார்ப்பேன். உங்களுக்கு பிடித்த நடிகர் சார்? இப்போம்லாம் எந்த நடிகர் இல்லை, உங்கள் அந்த பீரியடில் காலேஜ் படிக்கிறப்ப? காலேஜ் படிக்கிறப்ப எம்ஜிஆர் தான். உங்கள் காலேஜ் டேஸில் வந்து நெப்போலியன் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? அவர் உங்கள் பேட்சா? ஏன் பேட்ச், எனக்கு முந்தின நம்பர். அவன் 1246, நான் 1247. அவரோட அதுக்கப்புறம் பேசின உரையாடல் ஏதாவது இருக்கா? எப்போதுமே இருக்கும், பேசுவேன், வந்தால் பேசுவேன். அன்றைக்கி கூட பேசினேன் ட்ரெயினில், வெள்ளிக்கிழமை அவன் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண அன்றைக்கி பேசினேன். திருநெல்வேலியிலேருந்து நான் வந்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்துருந்தான், அவனுக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு வந்துருந்தான், என் கிளாஸ்மேட்டு நடராஜன் சொல்லி. அப்போ பேசுவேன். அப்போ அவன் அடித்தான், ஃபோன் அடிச்சு கொடுத்தான். அப்போ நான் இல்லை, நீ இருக்க தெரியாது, இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா. சரி, ரைட், பரவாயில்ல, ஒன்று சொல்லி இங்கே இருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப இணக்கமான, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பாக உங்களுடைய அனுபவம் 27 வருஷம் காவல்துறையில் உங்களுடைய அனுபவங்களையுமே ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.